Welcome to Nminds Academy YouTube channel. I am Aravind Raj. இன்னைக்கு நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா how to create AWS EC2 instance Linux connect and access EC2 instance through Putty. எப்படி AWS ல ஒரு Linux EC2 instance create பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸை எப்படி access பண்றது via Putty மூலமா எப்படி access பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு EC2 instance launch பண்ணிட்டு அந்த launch பண்ண instance-ஐ நாம access பண்ண போறோம் by using Putty மூலமா. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட AWS கன்சோல்ல இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ரீஜியன் அப்படிங்கறத நான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். நான் நார்த் விர்ஜீனியாவை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுல EC2 instance சர்வீஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஓபன் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா EC2 டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் அமேசான் மிஷின் இமேஜ் அப்படின்னு கேட்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் மிஷின் இமேஜஸ், தட் மீன்ஸ் OS. ஸோ என்ன வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா லினக்ஸ் மிஷின் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி லான்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் லினக்ஸ் அவங்க வந்து ஓனாக லினக்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த அமேசான் லினக்ஸ் இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து சூஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ T2 மைக்ரோவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து ஆட் ஸ்டோரேஜ். பை டிஃபால்ட்டாக எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB. ஸோ 8GB இஸ் எனஃப். தென் ஆட் டேக். ஸோ யூசர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மீன்ஸ் அமேசான் லினக்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்பில் நான் SSH மட்டும் அலோவ் பண்ணுறேன். ஸோ இந்த SSH தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமோட்லி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால். ஸோ ரிவ்யூ ஆன் லான்ச் எக்ஸிஸ்டிங் கீபேர் இது வேணுமான்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ கீபேர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கீபேரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் நம்ம லாகின் பண்ண முடியும். அமேசான் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அமேசான் லினக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த கீபேர் நான் என்ன பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ கீபேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டுனா எனக்கு என்ன ஆகும்னா மிஷின் லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட ஐடி. இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக எனக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EC2 டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து லான்ச் ஆக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட டிஸ்கிரிப்ஷன், செக்ஸ், மானிட்டரிங், டேக்ஸ் இதெல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்னென்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மிஷினில் இருக்கும். ஸோ எந்த ஒரு மிஷினும் லான்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 2 IP அட்ரஸ் அசைன் ஆகும். ஒன் இஸ் ப்ரைவேட் IP, அனதர் ஒன் இஸ் பப்ளிக் IP. ஸோ ப்ரைவேட் IP இன்சைட் தி நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பப்ளிக் IP அவுட் சைட் தி நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. நம்ம ரெண்டிங் வர வரை வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இங்கே ரெண்டிங் அப்படிங்கிற ஸ்டேட் வந்துருச்சு அப்படின்னா இப்போ ரெண்டிங் ஸ்டேட் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மிஷினை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது? ஸோ புட்டி வேறு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த புட்டிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுளில் போயிட்டு www.putty.org அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நான் யூஸ் பண்ணுற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மிஷின். ஸோ அந்த விண்டோஸ் மிஷின்ஸ்க்கு இந்த புட்டி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MSI இன்ஸ்டாலர் நான் 64-bit யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். கிளிக் நெக்ஸ்ட் ஆட் ஷார்ட்கட் லோக்கல் ரைட் இன்ஸ்டால். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்டி நம்ம ஃபிசிக்கல் மிஷினில் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இப்போ இந்த புட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் புட்டி 64-bit அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இங்கே ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் கேட்கும். இப்போ இந்த பப்ளிக் ஐபி வழியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் நம்மளுக்கு தெரியும், பட் பாஸ்வேர்ட் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தெரியாது. ஸோ அப்போ அந்த பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது தான் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கீபேர் மூலிமா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை அக்சஸ் பண்ண முடியும். அது ஒரு பெம் கீ, அது ஒரு பப்ளிக் கீ. அந்த பப்ளிக் கீயை ப்ரைவேட் கீயாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த புட்டி இன்ஸ்டால் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா புட்டி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரும் கூடவே இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ அந்த புட்டி ஜென் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படிங்கிறதுல லோட் ப்ரைவேட் கீ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ப்ரைவேட் கீயை நம்ம என்ன பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரைவேட் கீ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த கீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீ. இப்போ பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரைவேட் கீ. இந்த கீயை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறேன். ஸோ என்ன நேமில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்மைன்ஸ் அமேசான் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிகே ஃபைலை தான் நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம இதில் அக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கலாம். இங்கே போயிட்டு இங்கே ஆப் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் கீ அத்தன்டிகேஷன் நம்ம கொடுக்கணும். ப்ரௌஸ் பண்ணி இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபைல் பிபிகே ஃபைலை தான் வந்து நம்ம என்னவா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் ஃபைலை நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஃபைல் கொடுத்துட்டேன். அடுத்து இங்கே மறுபடியும் இங்கே செஷனுக்கு வந்துட்டு கிளிக் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அலர்ட் கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஷின்லேருந்து எஸ்எஸ்ஹெச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எனக்கு வந்து என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஆஸ். நீங்கள் யாரை லாகின் பண்ணுறீங்க? EC2 யூசராக நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் கூட மேட்ச் ஆகி நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் வித் பப்ளிக் கீ இம்போர்ட்டட் ஓப்பன் எஸ்எஸ்எஸ் கீ அந்த கீயை வச்சு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ /ஹோமில் EC2 யூசரில் நான் என்னவா இருக்கேன் லாகின் ஆகிருக்கேன். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி அதை புட்டி வழியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.